Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு அவல் வச்சு ஒரு பருப்பு கார கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். நல்ல சாஃப்ட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி வாங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பை ஒரு 2-3 நேரம் நல்லா தண்ணி சேர்த்து கழுவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே 2 காஞ்ச வத்தலும் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். அவல் கொஞ்சம் திக்கான அவலாக எடுத்துக்கோங்க. சிவப்பு அவல், வெள்ளை அவல் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அவளையும் கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு அரிப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சிவந்து வர மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் இது போல் வெட்டி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் ரொம்ப நிறம் மாறி வரதுவரையும் வதக்க வேண்டாம். லைட்டாக சாஃப்டாகி வரதுவரையும் வதக்கி எடுத்தாலே போதும். அடுத்ததாக இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்தாலே போதும். கேரட்லாம் இது போல் வதங்கி வந்ததும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவல் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தோம்ல, அது நமக்கு இப்போ நல்லாவே ஊறி வந்துட்டு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே 2 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுக்கணும். நான் இங்கே அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அவல் கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம், கேரட் அது எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவான அளவு காய்ப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இங்கே அரைக்கப்போட கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கிறேன். தேங்காய் துருவல் நிறைய சேர்க்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கிற மல்லி இலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுக்கணும். கையை வச்சு நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உருண்டையாக உருட்டி கூட எடுத்துக்கலாம். இது போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் இந்த சைஸில் நமக்கு ஒரு 11 கொழுக்கட்டை கிடச்சிருக்கு. நான் இங்கே ஸ்டீமர் பிளேட்டில் ஒரு வாழலை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இட்லி பிளேட்லேயுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். அது மாதிரி வாழலை போடணுன்னு கட்டாயம் எதுவும் இல்லை. நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் இந்த பிளேட் வைக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு கொழுக்கட்டெல்லாம் நல்லாவே வெந்து வந்துட்டு இது கொஞ்சம் ஆறுனதும் இப்போ பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி. இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு பருப்பு ஊறதுக்கு மட்டும்தான் டைம், மற்றபடி ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கூடவே தேங்காய் சட்னி, கார சட்னியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.